தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் உதவியாளர் பதவிக்கு வருகிற 24/12/2023 அன்று நடைபெறுகின்ற தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் தஞ்சாவூரில் உள்ள சாமியப்பா கூட்டுறவு பயிற்சி நிலைய பகுதி நேர உதவியாளர் கூட்டுறவு சங்கடைய ஓய்வு பெற்ற துணை பதிவாளர் நடராஜன் ஆகிய நான் இந்த பதிவை உங்கள் முன் பதிவு செய்கின்றேன். முன்பாகவே பல வீடியோவில் பதிவு செய்துள்ளேன். மீண்டும் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்கும் என்று கருதி இந்த பதிவை உங்கள் முன் பதிவு செய்கின்றேன். தாங்கள் கவனமாக கேட்டு சரியான விடையை தேர்வு செய்ய வேண்டிய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த பதிவு செய்கின்றேன். இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் அதை தொடர்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது ஒன்வேர்டில் கேட்கக்கூடிய கேள்விகளில் கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்வதற்கு பதிவாளர் எத்தனை நாட்களுக்குள்ளாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒன்வேர்டில் கேட்டாங்கன்னா 120 நாட்கள் அப்படிங்கிறத நீங்கள் சரியான விடையாக தேர்ந்தெடுக்கணும். கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்வதற்கு பதிவாளர் எத்தனை நாட்களுக்குள்ளாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்? 120 நாட்கள் என்பதுதான் சரியான விடை. அதே போல் துணை விதி திருத்தம், கூட்டுறவு சங்கத்துடைய துணை விதியில் அதாவது பைலா அதில் திருத்தங்கள் செய்யும்பொழுதும் பதிவாளர் எத்தனை நாட்களுக்குள்ளாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டாலும் அதே தான் 120 நாட்கள் தான் அதைக்கும் சரியான விடையாகும். அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு சரியான விடையை தேர்வு செய்ய வேண்டும். அதுபோல் சங்கம் பதிவு செய்துட்டு அதில் சட்டத்துக்கு ஏதேனும் புறம்பாக உள்ளதா என்பதை மறு ஆய்வு செய்யலாம். பதிவாளரே என்ன செய்யலாம்னா மறு ஆய்வு செய்யலாம். அது எத்தனை நாளுக்குள்ள மறு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 நாட்கள். அதாவது துணை விதியை பதிவு செய்துவிட்டு அதில் ஏதேனும் திருத்தங்கள் இருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்கு காலக்கெடு 90 நாட்கள். அதாவது கருதப்பட்ட சங்கத்தை பதிவு செய்து அந்த செய்தவை சரியாக உள்ளதா என்பதை மறு ஆய்வு செய்வதற்கு பதிவாளர் மறு ஆய்வு செய்வதற்கு கால நிர்ணயம் 90 நாட்கள். அந்த 90 நாட்கள்ங்கிறது நாம் வச்சுங்க. மறு ஆய்வு செய்வதற்கு 90 நாட்கள். அதே போல் கூட்டுறவு சங்கத்தில் அந்த நிதியாண்டு முடிந்து இறுதி தணிக்கை செய்வதற்கு எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 மாதத்துக்குள்ள அந்த இறுதி தணிக்கையை முடித்து அங்கே உள்ள தினசரி நியூஸ் பேப்பரில் அதை விளம்பரப்படுத்த வேண்டும். சரிங்க, உங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா இறுதி தணிக்கை முடித்த பிறகு எத்தனை மாதங்களுக்குள்ளாக அதாவது நிதியாண்டு எப்படி கூட பார்த்துக்கலாம். நிதியாண்டு முடிந்த பிறகு எத்தனை மாதங்களுக்குள்ளாக இறுதி தணிக்கை முடிக்க வேண்டும்? அது 6 மாதத்துக்குள்ளாக. உதாரணமாக 31/3 ஒவ்வொரு வருஷமும் 31/3 மார்ச் மாதம் 31ஆம் தேதி நிதியாண்டு முடியும். அதிலிருந்து 6 மாதங்களுக்குள்ளாக இறுதி தணிக்கை முடிக்கப்பட வேண்டும். அதாவது 30/9 செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள அந்த இறுதி தணிக்கை முடித்து அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். அந்த காலக்கெடு 6 மாதங்கள். அதை மீண்டும் சொல்கிறேன். நிதியாண்டு முடிந்த தேதியிலிருந்து 6 மாதத்திற்குள்ளே இறுதி தணிக்கை முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் இந்த நம்மளுடைய சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த 6 மாதங்கள் அப்படிங்கிறது சரியான விடையாகும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அதுபோல் சட்டப்பிரிவு 81, 82 இது போன்ற விசாரணை மற்றும் ஆய்வு மற்றும் புலனாய்வு அதை பற்றியும் கேள்வி கேட்கலாம். அது எத்தனை காலத்துக்குள்ளே முடிக்க வேண்டும்? சட்டப்பிரிவு 81 விசாரணை செய்தாலோ அல்லது சட்டப்பிரிவு 82 ஆய்வு மற்றும் புலனாய்வு செய்தாலோ அதனை
எத்தனை மாதத்திற்குள்ளாக முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அது 3 மாதத்துக்குள்ளே முடிக்கப்பட வேண்டும். அதுதான் சரியான விடை. அதை பார்த்து இது பண்ணிக்கணும். அதுபோல் 83ங்கிறது மத்திய வங்கி கூட்டுறவு சங்கங்களை ஆய்வு செய்வாங்க. அதை ஆண்டுக்கு ஒரு முறையாவது அவங்க ஆய்வு செய்யணும். அதை சட்டப்பிரிவு 83ல் நிதி வசதி வங்கி, அதாவது மத்திய வங்கி சொல்லாமல் என்ன பண்ணிப்பாங்கன்னா நிதி உதவி வங்கி ஆய்வு கூட்டுறவு சங்கங்களை ஆய்வு செய்வதற்கு காலக்கெடு அதுவும் 3 மாதங்களுக்குள்ளே செய்யணும். ஆனால் கட்டாயமாக சட்டப்பிரிவு 83ல் மத்திய வங்கிகள் அதனுடன் இணைக்கப்பட்ட சங்கங்களை ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது நிச்சயமாக ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் தண்ட வசூல்ங்கிறது சட்டப்பிரிவு 87. தண்ட வசூல் நடவடிக்கையில் அது எத்தனை ஆண்டுக்குள்ள அல்லது எத்தனை மாதத்திற்குள்ள அந்த தண்ட வசூல் நடவடிக்கையில் ஆணை பிறப்பிக்க வேண்டும், அது இறுதி ஆணை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் தண்ட வசூல் அதாவது தண்ட வரின்னு சொல்லலாம், இல்லை தண்ட வசூல் ஆணை அப்படின்னு சொல்லலாம். தண்ட வரி அல்லது தண்ட தீர்வை, இது ரெண்டுமே ஒன்று தான். தண்ட தீர்வை அல்லது தண்ட வரி அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஆங்கிலத்தில் சர்சார்ஜ். இது தண்ட வசூல் ஆணையிடப்பட்ட தேதியிலிருந்து 6 மாதத்திற்குள்ளே அந்த இறுதி உத்தரவு வழங்கணும். அதாவது தண்ட வசூல் ஆரம்பிக்கிறபடியா தண்ட வசூலுக்காக நடவடிக்கை எடுக்கும்போது அது 6 மாதத்திற்குள்ளே அந்த இறுதி ஆணை பிறப்பிக்க வேண்டும். அது 6 மாதங்கள். அதான் சரியான விடை. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதேபோல் சட்டப்பிரிவு 88ல் நிர்வாகக்குழுவை கலைப்பதல். சட்டப்பிரிவு 88 என்ன சொல்லியிருக்குன்னா நிர்வாகக்குழுவை கலைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லிங்கன்னா அந்த நிர்வாகக்குழு கலைப்பதற்கு நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் அறிவிப்பு அனுப்பணும். அந்த அறிவிப்பு அனுப்பப்பட்ட தேதியிலிருந்து 2 மாதத்துக்குள்ளே நம்ம நிர்வாகக்குழு கலைப்பதற்கான உத்தரவை வழங்கணும். அது 2 மாதத்துக்குள்ளாக வழங்கணும். அதாவது அறிவிப்பு கொடுக்கப்பட்ட தேதியிலிருந்து. கேள்வி எப்படி கேட்பான்னா சட்டப்பிரிவு 88ல் நிர்வாகக்குழுவை கலைப்பதற்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்ட தேதியிலிருந்து எத்தனை மாதத்துக்குள்ளாக இறுதி ஆணை வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 மாதத்துக்குள்ளாக அந்த இறுதி ஆணை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அதுபோல் சட்டப்பிரிவு 88 கீழே தனி அலுவலர் 88ல் நிர்வாகக்குழு கலைத்தான்னா அதுக்கு பிறகு சங்கத்தை நிர்வாகிக்க சொல்கிறது தனி அலுவலர் அப்படிங்கிற வார்த்தை. தனி அலுவலர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். அதுதான் சரியான. சட்டப்பிரிவு 89ல் நிர்வாகக்குழுவுக்கு பதவி ஏற்க முடியாத அல்லது தேர்தல் நடத்த முடியாத நிலையில் நிர்வாகக்குழுடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டால் அதற்கு பதிலாக அங்கே நியமிக்கக்கூடியவர்களுக்கு செயலாட்சியர் அட்மினிஸ்ட்ரேட்டார் அப்படின்னு பேர். ஸோ 88க்கும் 89க்கும் உள்ள வார்த்தைகள் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். 88ங்கிறது நிர்வாகக்குழுவை கலைத்தல். நிர்வாகக்குழு கலைத்தால் அங்கே தனி அலுவலரை நியமனம் செய்வாங்க. பதிவாளர் தனி அலுவலரை நியமனம் செய்யணும். ஆனால் சட்டப்பிரிவு 89ல் நிர்வாகக்குழுவுடைய பதவி காலம் முடிந்தாலோ அல்ல அவர்கள் பதவி ஏற்க முடியாமல் இருந்தாலோ அந்த சங்கத்தினுடைய நிர்வாகத்தை பார்ப்பதற்காக செயலாட்சியர் நியமனம் பண்ணுவாங்க. இப்போ அநேக சங்கங்களில் நிர்வாகக்குழுவுடைய பதவி காலம் முடிந்துவிட்ட காரணத்தினால அங்கே சட்டப்பிரிவு 89 கீழே செயலாட்சியர் நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதனால் சட்டப்பிரிவு 88 நிர்வாகக்குழு கலைத்தல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அங்கே தனி அலுவலரை நியமனம் அப்படின்னு சொல்லணும். அதான் விடை. சட்டப்பிரிவு 89 நிர்வாகக்குழுவுடைய தேர்தல் நடக்காமல் இருந்தால் அங்கே
செயலாட்சியர் நியமனம் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் சரியான விடையாகும். இப்போ நிர்வாகக்குழு கலைப்பதற்கு அங்கே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அதுக்கு காரணமாக இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை தொடர முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா தொடர முடியும். அங்கே நிர்வாகக்குழு கலைத்த பிறகு அங்கே நிர்வாகக்குழு கலைத்த பிறகு தனி அலுவலர் சட்டப்பிரிவு 88 கீழே தனி அலுவலர் நியமனம் செய்கிறாங்க இல்லையா, அந்த தனி அலுவலர் அந்த பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நீங்கள் விடையை தேர்ந்தெடுக்கணும். அதாவது நிர்வாகக்குழுவை கலைப்பதற்கு சங்க பணியாளர்கள் காரணமாக இருந்துள்ள மீது நடவடிக்கை எடுக்கலாமா? எடுக்கலாம். யாரால் எடுக்கப்பட வேண்டும்? அங்கே உள்ள அந்த நிர்வாகக்குழு கலைத்த பிறகு நியமனம் செய்யப்பட்டுள்ள தனி அலுவலர் நடவடிக்கை எடுக்கலாம். சட்டப்பிரிவில் இப்போ 81 விசாரணை, 82 ஆய்வு மற்றும் புலனாய்வு, 83 நிதி உதவி வங்கி ஆய்வு. இதுக்கெல்லாம் கால நிர்ணயம் முடிவு சொல்லிக்க முடியாது. இந்த கால நீட்டிப்பு அப்படின்னு கேட்பாங்க. கால நீட்டிப்பு வழங்கலாமா? கால நீட்டிப்பு வழங்கலாம். அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஆய்வு அலுவலரோ அல்ல விசாரணை அலுவலரோ பதிவாளரிடம் கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் கொடுத்தாங்கன்னா அது வழங்கலாம். எத்தனை மாதங்கள்? அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு வழங்கலாம். அதை நீங்கள் கால நீட்டிப்பு வழங்குவதற்கு வழிவகை உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் மத்திய கூட்டு வங்கியிலையோ அல்லது தலைமை கூட்டு வங்கியிலேயோ தனிநபர் உறுப்பினராக தலைமை சங்கத்திலேயோ அல்லது மத்திய கூட்டு வங்கியில் தனிநபர்கள் உறுப்பினராக சேர முடியாது என்பது முன்பு இருந்தது. இப்போ அதுக்கு தனிநபர் சில காரணங்களுக்காக சேர வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. அதே போல் ஒரு கூட்டுறவு சங்கம் என்ன பணியை செய்து வருகின்றதோ அதே பணியை செய்கின்ற தனி நபர் அந்த சங்கத்தில் உறுப்பினராக சேர முடியாது. உதாரணமாக நகைக்கடன் வாங்கக்கூடிய கூட்டுறவு சங்கத்தில் நகை அடமானம் கடை வைத்திருக்கக்கூடிய நபர் அங்கு உறுப்பினராக சேர முடியாது. அது உறுப்பினருடைய தகுதியின்மையில் வந்துடும். அதுபோல் உரக்கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கமும் உரம் வியாபாரம் செய்வாங்க. அப்போ அது போன்ற சங்கத்தில் அவர் உறுப்பினர் ஆக முடியாது. அப்போ என்னென்ன காரணங்களால் ஒரு நபர் ஒரு சங்கத்தில் உறுப்பினராக சேர முடியாது, அது தகுதியின்மைகள் அப்படி பார்க்கும்போது அதாவது சங்கம் செய்யக்கூடிய அதே தொழிலை தனிநபர் செய்தால் அந்த நபர் அந்த சங்கத்தில் உறுப்பினராக சேர முடியாது. அதே தொழில் அப்படிங்கிறது நாம் வச்சுங்க. அதே தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதே அந்த சங்கத்தில் உறுப்பினராக சேர்வதற்கு வாய்ப்பு இல்லை, சேர முடியாது. இப்போ உறுப்பினர் ராஜினாமா செஞ்சிடறாங்க, எனக்கு உறுப்பினர் பதிவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா செய்துட்டாங்கன்னா அந்த உறுப்பினர் மீண்டும் நான் சேரணும் அப்படின்னு சொன்னோன்னா காலக்கெடு ஓராண்டு கழித்து தான் அவர் மீண்டும் சேர்க்க முடியும். அது ஓராண்டுங்கிறது நான் வச்சுங்க. முன்னெல்லாம் 10 இருந்தது, இப்போ 25 நபர்கள் இருக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு கேள்வி. இது கூட்டுறவு சங்கத்தில் முதலில் சங்கம் பதிவு செய்வதற்கு எத்தனை நபர்கள் இருக்க வேண்டும்? குறைந்தபட்சம் எத்தனை நபர்கள் இருக்க வேண்டும்னா 25 நபர்கள். 25 நபர்கள் இருந்தால் தான் அந்த கூட்டுறவு சங்கத்தையே பதிவு செய்ய முடியும். அப்போ குறைந்தபட்சம் 25.
அதை ஞாபகம் வச்சுங்க. அது ஒரு கேள்வியை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் இறுதி தணிக்கை முடிந்த பிறகு அந்த சங்கத்தினுடைய பேரவை கூட்டம் நடத்த வேண்டும். அது கட்டாயமாக பேரவை கூட்டம் நடத்தி பேரவை கூட்டத்தில் நிகர லாப பிரிவினை செய்ய வேண்டும். நிகர லாப பிரிவினை அது பேரவையில் தான் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது பேரவையில் நிகர லாபத்தை பிரிவினை செய்யும்போது டிவிடெண்ட், அதாவது பங்கு ஈவு, தமிழில் பங்கு ஈவுன்னு சொல்லுவோம், ஆங்கிலத்தில் டிவிடெண்ட், அது 14% தான் கொடுக்க முடியும். அது நல்லா அவசியம். 14%, அதிகபட்சமாக 14%. 14%க்கு மேற்பட்டு 20% கொடுக்க வேண்டுமானால் அந்த தொகையை அவர்களுக்கு ரொக்கமாக வழங்கக்கூடாது, அவருடைய பங்கு தொகை தான் சேர்க்க வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். 14%க்கு மேற்பட்டு பங்கு தொகையை ரொக்கமாக வழங்கலாமா அப்படி கேட்டால் ரொக்கமாக வழங்க முடியாது, அவருடைய பங்கு தொகை தான் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிடணும். அதே போல் இந்த இடைக்கால நிர்வாக குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தை பதிவு செய்த உடனே அதுக்கு உடனடியாக தேர்தல் வைக்க முடியாத நிலையில் இடைக்கால நிர்வாக குழு அமைப்பாங்க. அப்படி அமைத்தாங்கன்னா அதனுடைய பதவியின் காலம் முதல் 3 மாதங்கள். இடைக்கால நிர்வாக குழு பதவியின் காலம் முதல் 3 மாதங்கள். அதன் பிறகு என்ன பண்ணலாம், 3 மாதமாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அதிகபட்சமாக ஓராண்டு. அதே போல் கூட்டுறவு சங்கத்தில் பெண்களுக்கும் ஆதி திராவிடர் உறுப்பினர்களுக்கும் இடஒதுக்கீடு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பெண்களுக்கு 30%, ஆதி திராவிடர்களுக்கு 12% இடஒதுக்கீடு. நிர்வாகக்குழு உறுப்பினர் தேர்தலில் இடஒதுக்கீடு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அப்படி ஏற்படுத்தப்பட்டதுனால அந்த நிர்வாகக்குழுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இடஒதுக்கீடு உண்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா இடஒதுக்கீடு உண்டு. பெண்களுக்கு 30%, ஆதி திராவிடர்களுக்கு 12% இடஒதுக்கீடு செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுச்சுங்க. அதே போல் ஒரு நபர் அதிகபட்சமாக எத்தனை சங்கங்களில் நிர்வாகக்குழு உறுப்பினராக இருக்கலாம்? ஒரு நபர் அதிகபட்சமாக, இது முக்கியமான கேள்வி, இந்த கேள்வி அடிக்கடி கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு நபர் அதிகபட்சமாக எத்தனை சங்கங்களில் நிர்வாகக்குழு உறுப்பினராக பதவி வகிக்கலாம் அப்படின்னு கேட்டால் 5 சங்கங்கள். 5 சங்கங்களுக்கு மேற்படாமல் சொல்லிக்கலாம். அப்போ 5 சங்கம் வரைக்கும் இருக்கலாம், 5 சங்கங்கள். அதே போல் நிர்வாகக்குழு கூட்டுவதற்கு எத்தனை நாட்களுக்கு முன்பாக அறிவிப்பு வழங்க வேண்டும்? எத்தனை நாட்களுக்கு முன்பாக அப்படின்னு கேட்டால் 3 நாட்கள், குறைந்தபட்சம் 3 நாட்கள். அதிகபட்சம் எத்தனை நாள் வேணால் கொடுக்கலாம். குறைந்தபட்சம் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்தாங்கன்னா 3 நாட்கள். அதுதான் சரியான விடை. ஸோ கேள்வி நல்லா படிச்சுக்கணும். குறைந்தபட்சம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 நாட்களுக்கு முன்பாக நிர்வாகக்குழு கூட்டம் நடத்துவதற்கு அறிவிப்பு அனுப்ப வேண்டும். அதே போல் பேரவை கூட்டம் நடத்துவதற்கு குறைந்தபட்சம் எத்தனை நாட்கள் முன்பாக அறிவிப்பு அனுப்ப வேண்டும்? இந்த குறைந்தபட்சங்கிறது மினிமம் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமம் டேஸ் அதில் 15 நாட்கள். பேரவை கூட்டத்துக்கு 15 நாட்களுக்கு முன்பாக அறிவிப்பு அனுப்ப வேண்டும். நிர்வாகக்குழு கூட்டமாக இருந்தால் 3 நாட்கள். இந்த 2ல் ஒன்று கேட்கறது வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் அது 2 நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது பேரவை கூட்டத்தை நடத்துவதற்கு 15 நாளுக்கு முன்னாடி அறிவிப்பு அனுப்பணும். நிர்வாகக்குழு கூட்டம்னா குறைந்தபட்சம் 3 நாளுக்கு முன்னாடி அறிவிப்பு, அந்த உறுப்பினருக்கு அறிவிப்பு அனுப்பணும். ஸோ அதனால் இந்த கால நிர்ணயத்தை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. அப்போ பெரிய கூட்டுறவு சங்கம் எல்லாம் இப்போ எல்லாமே செயலாட்சி இருக்காங்க, மேலாண்மை இயக்குனர் இருப்பாங்க. மத்திய கூட்டு வங்கியில்
மாநில கூட்டு வங்கியில், அப்புறம் வந்து தொடக்க வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியில், எல்டி பேங்க் இதில், அப்புறம் கூட்டு விற்பனை சங்கங்களில் இங்கெல்லாம் பார்த்தீங்க சொன்னால் மேலாண்மை இயக்குனர் அப்படிங்கிற பதவி இருக்குது. இப்போ வந்து அதுக்கெல்லாம் செயலாட்சி போட்டாங்க. இருந்தாலும் கூட மேலாண்மை இயக்குனர், இப்போ மேலாண்மை இயக்குனர் என்பவர் அரசு அலுவலர் அப்படிங்கிறத நாம் வச்சுக்கணும். அதுபோல் தனி அலுவலரும் அரசு அலுவலர் தான், செயலாட்சியரும் அரசு அலுவலர் தான். அரசு அலுவலரா அப்படின்னு கேட்டாங்கன்னா அரசு அலுவலர் அப்படின்னு சொல்ல தெரியும். ஸோ மேலாண்மை இயக்குனர், தனி அலுவலர், செயலாட்சியர்கள் இவர்கள் எல்லாமே அரசு அலுவலர்கள். அதை லாபம் வச்சுங்க. அப்படி கேட்டாங்கன்னா அதை சொல்லுங்கள். அதுபோல் நிர்வாகக்குழுவில் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மொழிகளை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். எழுத படிக்க அந்தந்த வட்டார மொழி வட்டார மொழினா அந்த பகுதியில் உள்ள மொழியை படிக்க தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் ஒருத்தர் வந்து அரசாங்கத்தில் வேலையில் இருக்கிறாரு. அவர் வேலையை வந்து ரிட்டையர் ஆகிடுறாரு, ஓய்வு பெற்றுறாரு. அரசு ஊழியர் பதவி ஓய்வு பெற்ற பிறகு கூட்டுறவு சங்கத்தை உடனடியாக சேர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓய்வு பெற்ற பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக சேரலாம். அப்போ 2 ஆண்டுக்கு பிறகு தான் அவர் சேர முடியும், உடனடியாக சேர முடியாது. அதை நாம் வச்சுங்க. அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பின்னர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அவர்கள் அந்த சங்கத்தில் உறுப்பினராக சேர முடியும். இதை அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா நிறைய அரசாங்க ஊழியர்லாம் வந்து பண்ணுவாங்க, பண்டகசாலையில் இது போல் இருக்கிறதெல்லாம் வந்து பதவிக்கு போட்டியிடுவாங்க. ஆனால் அவர்கள் ஓய்வு பெற்ற தீர்வு 2 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அதுபோல் நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கு அது வந்து சம்பளம் கிடையாது. ஆனால் அவருக்கு என்ன செய்யலாம்னா மதிப்பூதியம் கொடுக்கலாம். மதிப்பூதியம்னா அவர்கள் வந்து நிர்வாகக்குழு கூட்டத்துக்கு வராங்க இல்லையா, அப்படி வந்து வருகக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒரு மதிப்புக்காக ஊதியம் கொடுக்கலாம். அதுக்கு பேர் மதிப்பூதியம் அப்படின்னு பேர். ஸோ அதனுடைய தொகை வந்து சொல்லப்பட்டிருக்கு. பிரதம சங்கம்னா என்ன, மத்திய சங்கம்னா எவ்வளோ கொடுக்கலாம், அதுபோல் மாநில சங்கம்னா எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதை உங்களுடைய புக்கில் சரியாக இருக்குது, அதை பார்த்துக்கலாம். உதாரணமாக பிரதம சங்கம்னா தலைவருக்கு எவ்வளவு, உபத்தலைவருக்கு எவ்வளவு, நிர்வாகக்குழு உறுப்பினருக்கு எவ்வளவு. தலைவருக்கும் உபத்தலைவருக்கும் ஒரே தொகையாக இருக்கும், நிர்வாகக்குழு உறுப்பினருக்கு அதில் பாதியாக இருக்கும். இப்போ 2400னா தலைவர் உபத்தலைவருக்கு, குழு உறுப்பினருக்கு 1200 அதுபோல் இருக்கும். அந்த வகையை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கு பேர் வந்து மதிப்பூதியம். நிர்வாகக்குழு உறுப்பினருக்கு கொடுக்கக்கூடியது மதிப்பூதியம் அப்படின்னு சொல்லணும். அதேபோல் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் அந்த சங்கத்தினுடைய சொத்துக்களை தவறாக பயன்படுத்தினால் அவர்களுக்கு அது குற்றம் என்று கருதப்பட்டு அவர்களுக்கு தண்டனை உண்டு. அவ்வாறு தண்டனை பெறக்கூடிய பெற்ற நபர்களை வந்து தகுதி இழப்பு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். அதுபோல் சங்கத்தினுடைய பணியாளர்களை பதிவாளர் தற்காலிக பணிக்கம் செய்யலாமா அப்படின்னு கேட்டோன்னா, சங்கத்தினுடைய நிர்வாகம் செய்யாமல் இருந்தால் சங்கத்துடைய நிர்வாகம் அவர்களை முறைகேடு செய்துள்ள சங்க பணியாளர்களை பதிவாளர் சட்டப்பிரிவு 76 கீழே அவர்களை தற்காலிக பணிக்கம் செய்யலாம். அதாவது நிர்வாகக்குழுவில் வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் பதிவாளரே அந்த சங்கத்தின் பணியாளரை தற்காலிக பணிக்கம் செய்து ஆணை வழங்கலாம். சட்டப்பிரிவு 76 அதை நாம் வச்சுங்க. அதுபோல்
சங்க பணியாளர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி, பணிக்கொடை இதெல்லாம் கொடுப்பதற்கு குறைந்தபட்சம் 10 நபர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது சட்டத்தில். ஆனால் நம்மளுடைய கூட்டுறவு சங்கத்தில் 10 நபர்கள் குறைவாக இருந்தாலும் வழங்க வழிவகை செய்யப்படும். நம்மளோட பைலாவில் கிராஜுவிட்டி அதாவது பணிக்கொடை, வருங்கால வைப்பு நிதி தொகை வழங்குவதற்கு அவருக்கு எலிஜிபிலிட்டி அதாவது அவருக்கு தகுதி எப்படி பார்க்குறதோ அந்த சங்கத்தை குறைந்தபட்சம் 25 நபர்கள் அந்த 10 நபர்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த சட்டத்தில். ஆனால் பைலாவில் 10 நபருக்கு குறைவாக இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு பைலாவில் சொல்லப்பட்டிருந்ததுன்னா அவர்களுக்கு அந்த தொகை வழங்குவதற்கு வழிவகை உண்டு. அதையும் பார்த்துக்கணும். அதுபோல் சட்டப்பிரிவு 81, சட்டப்பிரிவு 82 இதை விசாரணை செய்து, அதாவது சட்டப்பிரிவு 81 விசாரணை செய்தாலோ அல்லது சட்டப்பிரிவு 82 ஆய்வு செய்தாலோ அதனுடைய அறிக்கையை பதிவாளரிடம் அந்த விசாரணை முடிந்த தேதியிலிருந்து 10 நாட்களுக்குள்ளாக அறிக்கையை கொடுத்துடணும். அதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. 10 நாளுக்கு மேலே டைம் எடுத்துக்கக்கூடாது. அந்த அறிக்கையை பதிவாளரிடம், அதாவது விசாரணை முடிந்த தேதியிலிருந்து 10 நாட்களுக்குள்ளாக அந்த அறிக்கையை பதிவாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். 10 நாட்கள்ங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அதுபோல் சில பொருள்கள் கெட்டு போயிடும், அதை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும். அதுபோல் இருந்துன்னு சொன்னால் அதனுடைய மதிப்பை தணிக்கையாளர் என்ன செய்வாங்கன்னா மதிப்பீடு செய்து அதை நட்டக்கணக்கு கொண்டு போயிடுவாங்க. அதாவது பழுதடைந்த சொத்துக்கள் டேமேஜ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ உரம் இருக்குது டேமேஜ் ஆகிருக்கும், அது எக்ஸ்பைரி ஆகிருக்கும், அல்லது வேறு பொருள் கெட்டு போயிருக்கும். அந்த பொருள்லாம் சொத்தாக காட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அது பழுதடைந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நட்டப்பகுதியில் ரிசர்வ் ஒதுக்கீடு செஞ்சுருவாங்க. அந்த ஒதுக்கீடு நட்டப்பகுதியில் காட்டப்படும். அந்த நட்டக்கணக்கு காட்ட எடுத்து சொல்கிறதுக்கு நம்முடைய சட்டப்பிரிவில் 78வது பிரிவில் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. நட்டப்பகுதிக்கு எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி சட்டப்பிரிவு 78 அதுக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சுங்க. நான் முன்னே சொன்னது போல் கூட்டுறவு சங்கங்களில் மகளிருக்கு 30%, ஆதி திராவிடர் உறுப்பினர்களுக்கு 18% ரிசர்வேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டால் சங்கத்தின் துணை விதியில் இல்லை என்றால் இந்த விகிதாச்சாரப்படி நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் பொது பிரிவாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அப்படி யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால், அதாவது தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் இசைந்து சேர்த்துக்கொள்ள முறையில் அவர்களை நிர்வாகக்குழுவில் அனுமதிக்க வழிவகை செய்வது. இசைந்து சேர்த்து கொள்ளுதல் அப்படின்னு சொன்னால் அவருடைய விருப்பத்தின் பேரில் அந்த நபர்களை சேர்த்துக்கொள்ளலாம். இசைந்து சேர்த்து கொள்ளுதல் அப்படி பார்க்கும்போது இசைந்து சேர்த்துக்கொள்ள முறையில் அவர்களை நிர்வாகக்குழுவில் அனுமதிக்க வழிவகை செய்யப்பட்டு, சங்க துணை விதியின்படி பெண்கள் ஆதிதிராவிட உறுப்பினர் இல்லை என்றால் இந்த விகிதாச்சாரப்படியான நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் பொது பிரிவிலாக தேர்ந்தெடுக்கப்படும். அப்படி யாருமே இல்லைன்னா பொது பிரிவில் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்த்துங்க. ஸோ அதனால் ரிசர்வேஷனில் மகளிருக்கு 30, ஆதிதிராவிடருக்கு 18 அந்த சதவீதத்தை நான் வச்சுங்க. அதேபோல் நிர்வாகக்குழுவில் சட்டத்துக்கு புறம்பாக ஏதேனும் தீர்மானம் ஏற்றப்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய மேலாண்மை இயக்குனர், அவர் அரசு அலுவலர் இல்லையா, அவர் அது சம்பந்தமாக பதிவாளருக்கோ தலைமைச் சங்கம் அரசுக்கோ அவர் அறிக்கை வெளியிடலாம், அறிக்கை அனுப்பணும். இது சட்டத்துக்கு புறம்பான தீர்மானம் ஏற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பதிவாளருக்கு அவர் அறிக்கையை கொடுத்தாகணும். அதனால் இது போன்ற இதெல்லாம் அவருக்கு பொறுப்பு உண்டு. அதை
பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டுறவு கொள்கைகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட்டுறவு கொள்கைகள் 7. கூட்டுறவு கொடியில் எத்தனை வண்ணங்கள் இருக்குது? 7 வண்ணங்கள் இருக்குது. கூட்டுறவு வார விழா எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது? 7 நாட்கள் நடைபெறுது. அப்புறம் இந்த 7 ஞாபகம் வச்சுங்க. கூட்டுறவு வார விழா 7, கூட்டுறவு கொடியில் 7 வண்ணங்கள், அதுபோல் கூட்டுறவு கொள்கைகள் 7. கூட்டுறவு வார விழா எப்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டேன்னா ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14 அதில் தான் கூட்டுறவு வார விழா தொடங்கி 20ஆம் தேதி வரை நடைபெறும். ஸோ தேதி கேட்பாங்க. கூட்டுறவு வார விழா தொடங்கக்கூடிய நாள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14ஆம் தேதி அது நடைபெறும். 7 நாட்கள் நடைபெறும். அதுபோல் கூட்டுறவு கொள்கைகள் 7 சொல்லணும். கூட்டுறவு கொடியில் வண்ணங்கள் 7 அப்படின்னு சொல்லணும். அதுபோல் இயற்கை நீதி அப்படின்னு கேட்டாங்கன்னா இயற்கை நீதினா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அவருக்கு சம்மந்தப்பட்டவருக்கு அதாவது பாதிக்கப்பட்டவருக்கு போதிய வாய்ப்பு கொடுக்கணும். போதிய வாய்ப்பு கொடுத்து அதன் மீது தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இயற்கை கோட்பாடுகள், நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுபோல் அடுத்த பதிவில் என்னென்ன சொற்களுக்கு விரிவாக்கம், உதாரணமாக NCUI இது போன்றவுக்கு அடுத்த பதிவில் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கவனமாக கேளுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது விரிவாக்கங்கிறது நிச்சயமாக 2 கேள்வி வரும். அதில் 2 மார்க் உங்களுக்கு கிடைப்ப வாய்ப்பு உண்டு. தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் யூனியன் அதுபோல் TNCU அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நேஷ்னல் லெவலில் நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா, NCDC இது போல் நிறைய இருக்குது. அதை தப்ப உங்களுக்கு சொல்கிறேன். கவனமாக கேட்டு நல்ல விதமாக தேர்வில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.